அனைவருக்கும் வணக்கம். வாங்க கிருஷ்ணன். வணக்கம். சொல்லுங்க சார். வழக்கறிஞர் பணியெல்லாம் எப்படி போகுது? வழக்கறிஞர் பணி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம நாட்டு நடப்பு கொஞ்சம் பேசுவோமா? பேசலாமே. தொடர்ச்சியாக இப்போது புதுசாக பதவியேற்றிருக்கிற தாவக கட்சி, தூய சக்தி எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு தூய்மையாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எந்த கம்பெனியில் எந்த பவுடர் போட்டு விழுக்கிறாங்கன்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரிஞ்சால் அது ஒரு புதுவிதமான ப்ராடக்ட்டு, அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் ஒரு அம்மா போய் ஒரு பள்ளியிலலாம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. தொழில்துறை அமைச்சர். ஆமாம், தொழில்துறை அமைச்சர் அமோனியா கசிவு போய் பார்ப்பாங்கன்னு நினச்சா போய் பள்ளியில் பசங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சராக முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே அவங்க இங்கிலீஷ் டீச்சர் அவங்களே கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னது என்னென்னா அமோனியா கசிவு போய் பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினச்சேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அமோனியா கசிவு பார்க்க போகும்போது ஒருவேளை இவங்களுக்கும் வாயு தாக்கி ஏதாவது ஆகிடும், ரீல்ஸ் எடுக்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா வேறு எங்கேயாவது ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு அமைச்சர் சோழநல்லூரில் ஜெயிச்சார் பார்த்தீங்களா? ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் போட்டார். ஆமாம், சூர்யா ஏந்து பறந்து வர மாதிரி. அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அவங்க லெட்டர் போட்டிங்கன்னா வருவாங்க, ஆனால் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. அதை விட்டு நீங்கள் உங்கள் மாவட்டம் அமோனியா கசிவுன்றதா சொல்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் வேறு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த அமோனியா கசிவு வந்துச்சு. முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட ரீல்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கும். உங்கள் இன்னமும் நீங்கள் மனசு மாறலன்னு நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டம் போராட்டன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க போல. ரீல்ஸ் அரசியல் வந்ததுனால இப்படி மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்கூலுக்குலாம் போனாங்களே அந்த அம்மா, என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லணும்னு சொல்ல வரேன். போட்டுருவோம், அதையும் செஞ்சு. 1,72 லட்சம் பேர் விரும்புறது என்ன? ரீல்ஸ் தானே. நம்ம அதையும் செஞ்சிருவோம். இப்போது அந்த அம்மா போனாங்க. போகும்போது ஐடி கார்டெலாம் பார்த்தாங்களா? ஐடி கார்டெலாம் மாறிச்சா? இப்போ ஜாதி பேர்லாம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சா? இல்லை, அதை அவங்களுடைய ஒவ்வொரு உன்னதமான நோக்கத்தையும் கட்சியில் ஏற்கனவே கொள்கைக்காக போராடுற நம்மளை மாதிரி இயக்கங்கள் தடுத்து விட்டுகிட்டே இருக்கிறதால அவங்களுடைய உன்னதமான நோக்கம் நிறைவேறலன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு இந்த ஜாதி பேரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. உள்ள கவர்னர் சொல்லியிருக்கலாம், இல்லை மேல் தட்டு வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே கயிறு கட்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி எது கயிறுலாம் கட்டிட்டு கிடக்கணும்? ஐடி கார்டிலே போட்டலாம். கழுத்துலேயே மாட்டி விட்டோம்னா பார்த்தவொடனே யார் யார் எந்தெந்த குழுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த குழு அரசியல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஜாதியை வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதை அவங்களுக்கான அரசியலுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஜாதியை உடைச்சி, பணத்தை உடைச்சி, மதத்தை உடைச்சி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்லாம் சொன்னாங்களே, ஐடி கார்டில் போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? அவர் எங்கெங்க உடைச்சாரு? அவர் வழக்கமாக அடிச்சு விட்டுட்டே இருந்தார். அதாவது நீங்கள் சொன்னீங்களா, ஜாதியை உடைச்சி, மதத்தை உடைச்சி, பணத்தை உடைச்சி, அது எல்லாமே வாயில் உடைக்கிறதானே ஒழிய களத்தில் எதையும் உடைக்கல. சினிமா மாதிரி டைலாகு அந்த அவருக்கு கூட பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதில் என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அவர் முடிவு பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, உள்ள அர்த்தம் என்ன, வெளியே அர்த்தம், அதை பற்றிலாம் அவருக்கு அவசியம் கிடையாது. ஸ்கிரிப்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லும் போது இப்படி புருவத்தை உயர்த்தணும், கையை இந்த இடத்துல நீட்டணும், இந்த இடத்துல கண்ணீர் சிந்தணும், இந்த இடத்துல வாக் பண்ணணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். அதை போய் பேசிட்டு ஸ்டைலாக இப்போ கூட அதில் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தம்னாலும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் அழகை ரசித்து தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் என்னென்னா, இப்போ அந்த கடல் நீர் குடிநீர் ஆகிற திட்டத்தை பற்றி ஆய்வு பண்ண போனார். போய் தண்ணி குடிச்சாரு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது இருக்கட்டும். அதில் என்னென்னா, போன தடவை அமைச்சராக பிடிஆர் இருக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு பாக்கெட்டில் இத்தனை பெண் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு. பெண்ணாவது ஏதாவது எழுதுறதுக்கு, சைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். இவர் கண்ணில் ஒரு கண்ணாடி, சட்டையில் ஒரு கண்ணாடி, மறுபடியும் அந்த கண்ணாடி கட்டி பாக்கெட்டில் வச்சுருக்காரு. கண்ணில் ஏன்னா ஷூட்டிங் வந்தாரா இல்லை ஏதாவது மக்கள் பணி செய்ய வந்தாரான்னு தெரியல. இதை சொன்னால் உடனே அவங்க லவர்ஸ் எல்லாம் கோச்சிக்கிறாங்க. அது நீங்கள் அவர் படம்லாம் நீங்கள் பார்த்ததுலாம் நினைக்கிறேன். படத்தில் என்ன ஒரு சீனில் போய் எடுக்கும்போது டக்குன்னு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கண்ணாடி தூக்கி போட்டுருவாங்க. உடஞ்சிடும்ல, டப்புன்னு இன்னொரு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா படம் தானே எல்லாமே. இல்லை, அதான் சும்மா மக்கள் அது ஒரு ஆங்கிள் விடுங்க. அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம யாரையும் குறை சொல்ல வரல. அதெல்லாம் ரசிப்போம், ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, நமக்கும் வருது, என்ன பண்ணி தொலைறது. அதுக்கப்புறம் இந்த எல்லா அமைச்சருக்கும் இப்போ பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி குட்கா அமைச்சர் இருந்தார். இது நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது சொல்லுவோம், இது திராவிட ஆட்சியின் நீட்சின்னு நம்ம சொல்லுவோம். இது மாற்றம்லாம் ஒன்று தீய ஆட்சியின் நீட்சி. அப்போ இந்த ஆட்சியிலையும் எல்லா அமைச்சருக்கும் பேர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ சமீபமாக ஒரு ரவுடி அமைச்சர் வந்திருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அதாவது எப்படி நீங்கள் ரவுடின்னு சொல்கிறீங்க? அவர்னா வீடு வீடாக போயிட்டா
கட்டை எடுத்து அடிச்சாரு இல்லை கொலை பண்ணாரு. கூட பிறந்த தம்பி தானே அடிக்க போனாரு, சொந்த அண்ணி தானே வெட்ட போனாரு. அது எப்படி ரவுடின்னு சொல்றீங்க? அப்போ அதுவும் தப்பா? அந்த பட்ட பேர் மாற்றணும் போல் இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு விஜய் அண்ணன் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால வந்து எனக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, பாவம் அது எதிர்கட்சியில பேச தெரியாதவரு. அந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறவரு அவங்க கூட பிறந்த அண்ணனை வெட்ட போயிருக்காரு. அவங்க வீட்டில் புகுந்து அவங்க அண்ணியை பெண்களை வந்து தடி எடுத்து தாக்க போயிருக்காரு. அதற்கு வந்து நீங்கள் வழக்கு போட்டு கொலை முயற்சி வழக்குன்னு பக்கத்து யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில் கேஸை போட்டு ஒரு அமைச்சர் அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்தா மேலே வாய்தா போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. எல்லாம் எதிர்கட்சிகளோட சதின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போதான் எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லா கட்சியிலும் ஆளு அதை வந்து தாவைகளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையில் பேசும்போது ஊழல் லஞ்சம்னு வாங்கினவங்கள விட மாட்டேன், வாங்குறவங்கள விட மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது வந்து ஊழல் பணத்தை மக்கள் பணத்தை தொட்டவர்களை விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தொட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு கட்சியில் எதுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. எல்லாரும் சொன்னதானே செய்யறாரு, சொன்னதை செய்தாலும் குறை சொல்றீங்க. தொட்டவங்களை விட மாட்டாரு, பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஆமா, இப்ப தொட்டவங்களை விட்டாதான் நீங்க கேள்வி. நம்ம தான் மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் பொறுப்பு? அவர் சட்டசபையில சொன்னதை மக்கள் மன்றத்துல நிறைவேற்றிட்டு இருக்காரு. தொட்டவங்களை யாரையும் விட மாட்டேன்னு சொன்ன முதல் இடத்துல குட்கா பாஸ்கர்னு பேர் வாங்கினவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் அந்த மணல் திருட்டு அவரு வந்து அந்த 100 கோடி ரூபாய் கேஸா அதுல வந்து தலைமறைவா இருந்தாரு. அந்த மாதிரி வந்து யார் வந்து கிரைம் ரேட்ல அதிகமா இருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. ஏன்னா மக்கள் வந்து கோச்சிப்பாங்க, என்னடா அதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இவங்கெல்லாம் ஒருவேளை இந்த குவாரண்டைன் பண்ணுவாங்கல்ல, இந்த வைரஸ் எல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டா மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும்ல, அது மாதிரி இந்த அமைச்சர் இந்த ஊழல் அமைச்சர்லாம் எடுத்துட்டு வந்து அவரோட கட்சியில போட்டு குவாரண்டைன் குழந்தைங்களை வந்து வெளியில விட்டா கெட்டு போயிடும், எங்கேயாவது சேரக்கூடாதுன்னு கூட அந்த மாதிரி இருக்கலாம்ல. அதான் கரெக்ட். அதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை குழந்தைங்களை வளர்க்கும் போது ஏதாவது வெளியில விட்டு கண்டம் கூட விட்டா பழகி கெட்டு போயிடும்னு ஒரு பயம் இருக்குல்ல, குழந்தைங்களை வந்து நல்லவங்க கூட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வெளியில விட்டா கெட்டு போயிட போறாங்க, அதிகமா திருட போறாங்க. அதனால திருடின பணத்துல எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு விஜய் அண்ணன் வந்து கூடயே வச்சுக்கலாம், அவங்களை வந்து திருத்தலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல செய்திருப்பாரு. ஆனா இது நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்களோ உண்மையை சொல்றீங்களோ, ஆனா அந்த விஜய் ஃபாலோவர்ஸ் வந்து இது உண்மை நம்புவாங்க. இல்ல அது மாதிரி நடந்த நல்லது தானுங்க, நடந்த நல்லது. ஆனா மறுபடியும் அவங்களே அமைச்சராகிட்டா என்ன பண்ணுவாங்க? அதாவது இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அரசு வழக்கை நியமனத்துல வந்து தகுதி உள்ளவர்களை தான் நியமனம் செய்வாங்க. இதுல வந்து வழக்கமா காலங்காலமா வந்து கட்சியில யார் இருக்காங்களோ அதுல இருக்கிற யார் குவாலிஃபைடோ யார் கட்சிக்காக வேலை செஞ்சாங்களோ அப்படிதான் திமுக அதிமுக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே வந்து நம்ம விமர்சனம் வச்சோம், தகுதி இருக்கிறவங்க தானே கொடுக்கணும். அப்போ வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாத அன்பிராக்டிஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துறாங்க ஒரு சில நீதிமன்றத்துல. அதனால வந்து வழக்கு வந்து அரசு சார்பா வாதன்றது வந்து சரியா இல்லை. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கறதுல வந்து அங்க தவறு. அந்த மாதிரி வந்து நான் கூட ஒண்ணு பார்த்தேன், ஆடு திருநூறு இப்போ வந்து பிபி ஆயிட்டாருன்னு. ஆடு திருநூறு பிபி ஆயிட்டாரு ஒரு பக்கம். அதாவது வந்து இது வரைக்கும் குற்றச்சாட்டை வச்சது நம்மள மாதிரி வெளியாட்கள் குற்றச்சாட்டை வச்சோம். நீங்க சொல்ற ஊழல் இந்த மாதிரி சொன்னதை செய்யல, அவங்க கட்சி வழக்கறிஞரே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்து நியமனம் செய்திருக்காங்க. அப்ப என்னன்னா அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் நியமனம் கொடுப்போன்னு. அப்ப இவ்வளவு பேர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒண்ணு கட்சியில தகுதியா கொடுக்கணும், தகுதியா எவ்வளவு பணம் நீங்க இப்ப பாத்தது இல்லையா அந்த படத்துல எல்லாம் செந்தில் இந்த பேப்பர் மிஸ் ஆகுது மாதிரி தகுதியான பணங்கள் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருந்தா சைன். அதாவது கட்சியில முதல் ஆரம்ப கட்டத்துல இருந்து வேலை செஞ்சவங்களும் கொடுக்கல, தகுதி இருக்கிறவங்களும் கொடுக்கல. இப்போ எங்கள் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது பூந்தமல்லி நீதிமன்றத்திலே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து சிவிலை பற்றி ஒன்றும் தெரியலன்றாரு. கேட்டால் அவர் கிரிமினல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாரு. அவரை ஜிபியாக போட்டிருக்காங்க. அப்புறம் கிரிமினல் கோர்ட்டில் சிவில் தெரிஞ்சவங்கள ப்ராக்டிஸில் இருக்கிறவங்கள கிரிமினலில் போட்டிருக்காங்க. சும்மா போட்டு விடுறது. அப்போ என்ன அடிப்படையில் என்ன தகுதி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் மாற்ற போகிறோம். அப்போ ஒரு அரசு வழக்கறிஞர் கூட ஒழுங்காக நியமனம் செய்யவே வந்து திராணி இல்லை. அதை பற்றி வந்து சிந்தி ஒரு வெளிப்படையாக வந்து அதை நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்து தகுதி இல்லை. ஆனால் பேர் மட்டும் தூய்மைன்னு பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா, இதை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் கோச்சிப்பாங்க விஜய் லவர்ஸ். எதுக்கு எங்கள் அண்ணனை இப்போ தான் குறை சொல்கிறீங்க, இப்போ தானே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பாங்க. அதனால் நீங்கள் அவர் மனசு நோக்க முடியும், பேச மாட்டோம், மனசு நடந்துக்காதீங்க. 1,72,00,000 பேர் பாவம்.
இல்லை நம்ம அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பேசாதீங்க, அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் நமக்கு அது பிடிக்காது. உங்கள் நாட்டில் சாரி உங்கள் நாடுன்ற உங்கள் தொகுதியில் ஏதாவது வந்து இப்போ அமோனியா விவசாயத்தை தாக்கி அவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு எத்தனையோ பேர் செத்தாங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது செத்தா கூட கொஞ்ச நாள் தாங்கிக்கிங்க, எதுவும் பேசக்கூடாது. ஆமாம் பேசாதீங்க, அழுவாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ரசிகர்கள் வந்து கரூர் விஷயத்துலேயே வந்து விஜயை பார்க்க போய் தானே செத்தா சாவட்டும், அவரை பார்க்க போய் தானே செத்தான்னு பெருந்தன்மையாக சொன்னாங்க. அந்த பெருந்தன்மையை வளர்த்துக்க பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படின்னா உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், ஓட்டு கேட்கும்போது போனீங்கல்ல வீடு விடா அதெல்லாம் போனோம். அதை பற்றி ஏன் இது பண்ணுறீங்க? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, செல்ஃபோனில் வச்சு மாத்திரையை நசுக்கி ஒரு அமைச்சர் பாவம் அவர் குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து ரொம்ப நாளாக ட்ரோல் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஒரு அமைச்சரையே இப்படி அவர் குடும்பத்தோட வந்து குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் வேறு போட்டார். இது வந்து அதுக்கு விளக்கம் ஆமாம் ரீல்ஸ் போட்டார்ல. அதுக்கப்புறம் அது இந்த நாங்கள் வந்து ஐபிஎல் பார்க்க போன இடத்துல என் பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதுக்காக வந்து மாத்திரை எடுத்து இந்த மாதிரி இப்படி நசுக்கி பவுடர் பண்ண வரைக்கும்லாம் அந்த ரீல்ஸ்ல இருந்துச்சு. நீங்க உங்க குழந்தைக்கு அந்த மாதிரி நசுக்கி கொடுத்துருக்கீங்களா பவுடரு? குழந்தைங்களுக்கு மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க, டானிக்கு சிறப்பு தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரி பழைய டாக்டர் யாராவது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களான்னு வீட்டில் பெரியவங்களையும் கேட்டு பார்த்தேன். அவங்களும் அதே தான் சொல்றாங்க, நாங்கள் டானிக்கு மாத்திரைலாம் கொடுத்ததில்ல. தப்பான டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க. 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்கணும். நீங்க தப்பான டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க. அதுல என்னன்னா அவர் என்ன பண்ணாருன்னா மாத்திரை நசுக்கி குழந்தைக்கு கொடுத்தாரு, பாவம் உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு. அதுக்கு எதுக்கு தக் லைஃப் மூமெண்ட்னு போட்டாருன்றது தான் எல்லாரோட சந்தேகமாகவும் இருக்கு. அதாவது அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்தது தக் லைஃப் மூமெண்டா? அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ மாத்திரை நசுக்கி மருந்து கொடுக்குறாரு. அப்போ குழந்தைக்கு மருந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஆமாங்க, நல்லது செய்தா. இப்போ அந்த டைரி மில்க் விளம்பரம் இல்ல, ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு, அப்போ குழந்தைக்கு மருந்து கொடுத்து ஒரு நல்லது செய்திருக்காரு, அதுக்காக அது கொண்டாடி இருக்காரு. தக் லைஃப் அதை வந்து ஒரு அந்த மகிழ்ச்சியை வந்து மக்களோட வந்து பகிர்ந்துருக்காரு. இப்போ வந்து நான் ஒரு நல்லது செய்திருக்கேன். இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு முடியாம இருக்கீங்க, நீங்க ஒரு உதவி செய்யறீங்க, அப்போ அந்த நல்லதை வந்து நீங்க பகிர்ந்துப்பீங்களா அந்த மாதிரி. ஆனால் வந்து என்ன ஒன்று, எதிர்கட்சிகள் வந்து சதி செய்து திட்டமிட்டு அவர் வந்து பவுடர் நசுக்குனாரா, அவர் பாவங்க, அவர் மெடிக்கல் செக்கப் கூப்பிட்றாருங்க. மெடிக்கல் செக்கப்புக்கு யார் வருவா? எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி போதைப் பொருள், வடிவேல சிங்கமுத்தா போதைப் பொருள். ஆமாம், போதைப் பொருள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தாத இருக்கிறவங்க தைரியமாக வருவாங்க. அதுக்காண்டி வரலன்றதுக்காண்டி அவர் போதைப் பொருள் பயன்படுத்த நம்ம சொல்ல முடியாது. அதான் எதுவும் வந்தாலும் அவர் கூட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதான் ஒரு முடிவுக்கு வந்துடலாமேன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. அவர் வரமாட்டாரு. சரி, இதெல்லாம் ஒரு பயம் இருக்குமா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. பயம் பயன்படுத்தாதவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனா இதெல்லாம் பயன்படுத்தலன்றதுக்காக புது அமைச்சருங்க இது வரைக்கும் வந்து மக்கள் குற்றச்சாட்டுகளை பேர் வச்சுக்கீங்க. ஏற்கனவே ரவுடி அமைச்சர்னு சொன்னீங்களா, பல பட்ட பேர்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுல போக்சோ கேஸ்ல கைது பண்ணணும்னு குற்றச்சாட்டு வைக்கணும்னு இன்னொரு அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது விளையாட்டு வீரர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க, குழந்தைங்க அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மசாஜ் செய்து விட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பாட்டு போடுறாரு, வாடி வாடி சீடி கைப்படாத வாடி வாடி லேடி கைப்படாத அந்த மாதிரி பாட்டுக்கே ஸ்கூல்ல போயிட்டு ஆடுறாரு. அது என்ன தேசிய கீதமா, மகாத்மா காந்தி வாழ்க்கை வரலாறா? அவங்க தலைவரே வந்து மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளியே வருவான்டான்னு வைப் பண்ணாங்க எல்லாரும். இப்ப கூட போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாக்குறது இல்லையா? விடுங்க. இப்போ அதை விட இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வருது, திமுக போட்ட வழக்கு தான். 41 பேர் ஒரு நடிகரை பார்க்க போய் செத்து போயிட்டாங்க. அப்போ சொல்லாதீங்க, சரி, நடிகர் முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுவதை குறிப்பெடுப்பதற்காக ஒரு கூட்டமே போய் நசுங்கி செத்து போச்சு. அதுல செத்து போனவங்களுக்கு இவர் முதலமைச்சர் ஆன உடனே அரசு பணி தமிழ்நாடு அரசு பணியிலேருந்து கொடுத்துட்றாரு. நமக்கு என்ன கேள்வின்னா, நம்ம பல போராட்டங்கள் செஞ்சுருக்கோம். அதே டிஎன்பிசிக்கு எக்ஸாம் இருந்தவங்க நாம் தமிழ் கட்சி வாசலில் வந்து அண்ணனை கூப்பிட்டு எங்களுக்காக பேசுங்க, போராடுங்க, நாங்கள்லாம் பணி அதுக்கான தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இன்னும் பணி கிடைக்காம இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. தொடர்ச்சியாக அதுக்காக முயற்சி செஞ்சு அவங்களோட காலத்தையே அவங்க இழக்கிறாங்க. அவங்களோட இளமை பருவம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து அங்கேயே கடந்து அங்கேயே படித்து அவங்களோட கால நேரத்தை எல்லாம் அதுக்கே செலவு பண்ணி ஒரு அரசு வேலை வாங்கிட முடியாதான்னு அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் ஒருத்தர் பார்க்க போய் அந்த நெரிசலில் எப்படி கூட்டமாக இருக்குன்னா வெளில போக வேண்டியது தானே, கூட்டமாக இருக்குது, குழந்தையோட எதுக்கு உள்ளே போனோம்? அப்போ அது என்ன அவங்களுக்கு பார்க்குற வெறி என்ன எதுக்கு வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. எனக்கு அப்படி பார்த்துட்டாங்க, செத்துட்டாங்க. இவர் முதலமைச்சர் ஆன உடனே இவ்வளோ பேருடைய உழைப்பையும் கீழே தள்ளி விட்டுட்டு, இவ்வளோ பேர் இதுக்காக இத்தனை நாள் படித்தது எல்லாத்தையும் வந்து துச்சமாக தூக்கி எரிஞ்சிட்டு
என்னை பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு நான் வேலை தருவேன்னு சொல்றது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியின் உச்சமா தெரியும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளுக்கெல்லாம் பென்ஷன் கொடுப்பாங்க, வேலையில் முன்னுரிமை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து ஒரு நடிகர் 50 படம் நடிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி மில்லி பாட்டு என்ன பாட்டது மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளில வருவான். இப்போ புதுசா ஒன்று வந்துருக்குல்ல, அது பார்க்கல நீங்க? என்ன பாட்டு? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க. அந்த மாதிரி தத்துவ பாடல்கள், அந்த மாதிரி பல தத்துவங்களை வந்து நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. அவர் வந்து டேடி மம்மி வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பல தியாகங்களை பண்ணின ஒரு தலைவர் வந்து வரும்பொழுது மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடி உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி இறந்தவங்களும் வந்து அவரை பார்த்து சாவது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து பெருந்தன்மையாக பேசியிருக்காங்க. அப்படி ஒரு தலைவரை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு நகைக்கடத்தாக இருந்தால் நடிகையை கூப்பிடுவாங்க, அப்போ ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும். இப்போ பக்கத்து மாநிலத்தில் கூட அந்த நடிகர் போகும்போது ஒருத்தர் இறந்தாங்க, அவர் மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எஃப்ஐஆர் கூட போடல. அதுதாங்க, அது நார்மலுங்க. இவர் யாரு? உச்சத்தில் இருக்கிறவரு. அதுக்கப்புறம் வந்து திமுக பண்ண பெரிய தப்பே அதான் நான் நினைக்கிறேன். திமுக தாவேக்க ஜெயிச்சது காரணமே திமுக பண்ண தப்பு தான். ஆமா, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்களா, அவர் வந்து எஃப்ஐஆர்ல ஒரு ஆளா கூட சேர்க்கலையே, அவர் ஏன் போக கூடாது சொல்றீங்க அப்படின்னு நீங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஏன் சேர்க்கல அப்படின்னா, அதுதான் உச்ச நட்சத்திரம் போது எல்லாருக்கும் வந்து திமுக பயந்துச்சு. எல்லாரும் பார்த்து பயந்து போனதுனால எல்லாருக்கும் அது வந்து இப்போ எஃப்ஐஆர் கூட போடாம. நீங்க வந்து நார்மலா ஒருத்தர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களை கூட்டு வந்து கம்பேர் பண்ணி ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க நாட்டுக்காக. யார் அவர்? சாதாரண ஆளா? நீங்க வந்து அவர் ஒரு நார்மல் வானத்துல இருந்து நேரடியா வந்தவர். உங்களை மாதிரி வந்து அவருக்கு வந்து நீங்க 3 வேளை சாப்பிடுவீங்க, அவர் 3 வேளை சாப்பிட மாட்டாரு. நீங்க வந்து சீப்லாம் எடுத்து தலை வருவீங்க, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. எல்லாம் தானா நடக்கும். நீங்க ஃபேன் செட்லாம் நட்டு வச்சிருவாங்களா தலையில? அப்படி சொல்லலைங்க. என்ன நீங்க இப்படி வந்து இப்படி பேசுறீங்க? அப்படி தானா அது வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு உச்ச நட்சத்திரம், அவரை வந்து நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நீங்க அந்த எண்ணத்துல சொல்லனாலும் அப்படி சொல்லாதீங்க. தானா வந்து அது நடக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் புகழ்பெற்றவர்னா உங்களுக்கு கடவுள். அது இந்த கர்மம் எவ்வளவு எப்பதான் முடியும் தெரியல, எப்போ முடியாது. அதாவது மோகம் அதாவது அந்த சொல்லுவாங்கள்ல, மோகம் வந்து குறையிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு, அது போல வந்து இந்த மோகம் குறையிறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் இல்லையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த ஒரு நடிகர் சொன்னார்ல, 6 மாதம் பொறுத்துங்க, கேட்காதீங்க, 6 மாதம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு அமோனியா வாயுவால் உங்கள் மாவட்டத்தில் உயிர் இருந்தாங்க, வந்து யாராவது பார்த்தாங்களா? எல்லாம் வெளி மாநிலத்துக்காரங்க. யாராக இருந்தாலும் மக்கள் தானே. உங்கள் ஊரில் சொந்த ஊருக்காரர் செத்தாலே போராட விட மாட்டாங்க. வெளி மாநிலம் அப்படியே பேக் பண்ணி தூக்கி அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு குழந்தைய வந்து இது பண்ணிட்டாங்க கும்மிடிப்பூண்டியில். அந்த குடும்பத்தை நம்ம போய் போராடணும், அந்த குடும்பத்தை கூட்டு வந்து வச்சு போராடலாம்னு நினைக்கிறோம். குடும்பத்தையே பேக் பண்ணி தெரியாம இறுதி சடங்கு செஞ்சு சொல்றேன். இனிமேல் வந்து தீயாட்சி நீச்சின்னு சொல்லாதீங்க. தீயாட்சியே வந்து தாண்டன ஒரு ஆட்சின்னு சொல்ற ஒரு தீயாட்சியை மிஞ்சிய ஒரு ஆட்சி இந்த தாவேக ஆட்சி. தீயாட்சியே மிஞ்சின வேற டேக்ல என்ன வைக்கணும், அந்த மாதிரி வந்து ஆமா வேகமா வந்து செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம குதிரை பேரம், இந்த மாதிரி குதிரை வேகம், ஒட்டக்க பேரம், இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைவேற்றிருக்காரு. மாற்றத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு. மாற்றம்னு சொன்னோடனே மக்களுக்கு ஏதாவது நலன் கொடுக்குற ஒரு மாற்றத்தை செய்வார் அப்படின்னு பார்த்தா, எப்படி எம்எல்ஏக்களை வாங்கணும், எப்படி வந்து டெல்லியில் நார்த் இந்தியாவில் நடக்குதுங்கிறத வந்து நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படி ஒரு வரப்பிரசாதமான ஒரு முதல்வர் கிடைச்சிருக்கும் போது நீங்களாம் வந்து மகிழ்ச்சி அடையணுங்க. சரி, அடைவோம். இப்போ வந்து சிறுபான்மையருக்கு வந்து எல்லா நன்மையும் செய்வேன்னு சொல்லி வந்த ஒரு ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி. தொப்பி போட்டாரு, ஈழ மக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் நல்லா செய்வேன். சரி, அந்த டாபிக் வர்றதுனால அதை மட்டும் சொன்னேன். அந்த வந்து தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சாரு, அப்புறம் வந்து கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடினாரு, முட்டி போட்டு ஓட்டு கேட்டாரு. சரி, அது எல்லாமே பண்ணாரு. இப்போ வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த குர்பானியை வந்து நாங்கள் சொல்றதுல தான் வெட்டணும் ஆட்டை அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாரு. அது வந்து எப்படி இது என்ன சட்டமே புரியல. என்னன்னா, என் வீட்டில் நான் கோழி வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், எனக்கு வேணா வெட்டி சாப்பிடுவேன், இதுதான் காலங்காலமாக நடக்கிறது. அது வந்து நாங்கள் சாப்பிட்றத நீ தீர்மானிக்காதங்கிறது தான் வந்து இங்கே சுதந்திரமே. உணவை கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இதை தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை சுதந்திரங்களில் ஒன்று. அதையும் நீங்கள் வந்து ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னா மனுஷனே வெட்டுறானே. இங்கே தெருக்கு மனுஷனை வெட்டிக்கிட்டு இருக்கான். கஞ்சா போதையில் கற்பழிப்புலேருந்து கொலையிலேருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பதில் சொல்லிட்டாருங்க முதல்வர், நீங்கள் சும்மா குறை சொல்லாதீங்க. அது வந்து முன்னாடி பண்ணதால இப்போதைக்கு அதை சரி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டார்.
ஏன்னா நீங்கள் ரேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பொத்தாமதான் சொல்லக்கூடாதுங்க. போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. அதை நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் எல்லாரும், அதாவது ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார்ல, அந்த மலையை தூக்குறேன் தூக்கி வைங்கன்ற மாதிரி. அப்போ எல்லாரும் வந்துருவாங்க, வாங்க மலையை தூக்குன்னு சொன்னோன்னே தூக்கி வைங்க நான் தூக்குறேன்னு. அந்த மாதிரி நீங்கள் கஞ்சாவெல்லாம் ஒழிச்சிட்டிங்கன்னா இவர் பேர் போட்டு போற, நான் கஞ்சா வந்து ஒழிச்சிட்டேன். இஸ்லாமியர்களுக்கு இப்போ ஓபிசியில் இருக்கிற இஸ்லாமியர்கள், வேற சாதியாக இருந்தவங்க இஸ்லாமிய மதத்தை வந்து தழுவினவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து போராடி இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் போராடி இந்த அரசு, அதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் வந்து அதை கொண்டு வந்துச்சு. இப்போ இவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் எப்படி தோணுதுன்னா, பாஜக இங்க என்ன செய்யணும்னு நினைச்சதோ அதை விஜய் வச்சு ரொம்ப சுலபமா செய்தோ. பாத்தீங்களா இல்லையா? அது அழகா கையெழுத்து போட்டுருக்காரு, எல்லாத்துக்கும் அழகா ட்ரெஸ் பண்ணாரு, பாத்தீங்களா இல்லையா? அதான் அதை காமிச்சு இப்போ ஊடகங்கள் முழுசா வந்து தாவேக்காவுக்கு யார் வரா, எந்த அமைச்சர் வராங்க. திருக்குறள் படிக்க போறீங்களா, வாடி வாடி செடி படிக்க போறீங்களா, அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. எது வேணும்? இவங்க நீங்க சொல்றதுதான் காட்டிட்டு இருக்காங்க. ஒரே சினிமா மாதிரி. யார் தாவேக்காவில் இன்று இந்த அமைச்சர் இணைந்தார், 1000 பேரோடு இணைந்தார், 2000 பேரோடு இணைந்தார், இப்படி காட்டி இந்த பக்கம் சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நாங்க நேரலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டு நேரலையே பண்ணல. இங்க கையெழுத்து போடுறது எதையுமே வந்து மக்கள் கிட்ட போய் சேருதான்னு பாத்தீங்கன்னா செய்தியே இல்லை. இதெல்லாம் செய்தியே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க அரசாணை வெளியிடுறதே 10 நாளுக்கு அப்புறம் தான் வெளியிடுறாங்க. அதுவா தானா வந்ததா கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா கூட இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இப்போ பழசெல்லாம் எடுத்து பார்த்தா 10ஆம் தேதி போட்டது 20ஆம் தேதி தான் இவங்க வெப்சைட்லயே ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப சீக்கிரமா சொல்றீங்க நினைக்கிறேன். ஒரு 30 நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்க. சரி, அப்போ அந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் மறைமுகமா இப்போ தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இறுதியா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஆட்சி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி தான். மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாய பிம்பம் வந்துச்சுங்க. அடிப்படை கட்டமைப்பு இருக்கணும், கிளை இருக்கணும், திமுக அதிமுக கூட்டணி இருக்கணும், இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத உடைச்சு மக்கள் நினைச்சா யார வேணா எந்த அதிகாரத்தோனா கொடுக்க முடியும்ன்றது மக்கள் இப்போ உணர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு சிலரும் எதுக்கு இந்த ஓட்டை போட்டோன்னு தெரியலங்கிற மாதிரியும் நம்ம புலம்புறதை பார்க்குறோம். அது இந்த ஆட்சி வந்து இப்படியே இந்த செயல்பாடுகள் தொடர்ந்தா நம்மள மாதிரி ஆட்கள், இப்போ நம்ம பேசுறது எவ்வளோ தூரம் போய் சேருன்னு தெரியல, நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும். தீமைக்கு எதிராக நன்மை ஒன்று சேர்ந்தால்தான் தீமை ஒழியுங்கிறத எல்லா மக்களும் உணரணும். அடுத்து இதே மாற்றம் இந்த மண்ணில் வரணும். ஆனால் அது நல்ல மாற்றமாக இருக்கணும். இதே மாற்றம் வரக்கூடாதுங்க, தப்பா சொல்றீங்க. இதுதான் நம்ம தான் தீய ஆட்சி நீச்சி தானே சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு மாற்றம் வந்து தானே ஆகணும். அதனால வந்து உண்மையான மாற்றம் வரணும். அதான் அது நல்ல மாற்றமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம எல்லாம் உழைக்கிறோம். இது மக்கள் எதிர்காலத்தில் உணர்வாங்கன்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம இந்த ஆட்சியில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த வலைவலி மூலமாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம மக்கள் பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.